இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரித் பும்ரா 2016ஆம் ஆண்டு தோனி தலைமையில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார். குறைந்த தூரம் ஓடி வந்த அவர் வித்தியாசமான ஆக்ஷனை வைத்து பவுலிங் செய்தது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அந்த தனித்துவமான பவுலிங் ஆக்ஷனை வைத்து எதிரணி பேட்ஸ்மேன்களை திணறடிக்க துவங்கிய பும்ரா இன்று உலகின் நம்பர் 1 பவுலராக முன்னேறி இந்தியாவின் நிறைய வெற்றிகளில் பங்காற்றி வருகிறார். குறிப்பாக இந்த ஆக்ஷனை வைத்துக் கொண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியாது என்ற பலரும் அவரை சந்தேகித்தனர். ஆனால் 2018ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமான பும்ரா இன்று ஐசிசி தரவரிசையில் உலகின் நம்பர் 1 பவுலராக ஜொலித்து வருகிறார். அந்த அளவுக்கு திறமையால் முன்னேறியுள்ள பும்ரா இந்தியாவுக்காக அறிமுகமான பின்னணியை இசாந்த் சர்மா பகிர்ந்துள்ளார். இது குறித்து பேசிய இஷாந்த் சர்மா, நாங்கள் 2015ஆம் ஆண்டு ஒரு லிஸ்டியை கிரிக்கெட் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்தது நினைவிருக்கிறது. நாங்கள் பெங்களூருவில் நடைபெற்ற ஒரு இறுதிப் போட்டியில் டெல்லி குஜராத் அணிக்காக விளையாடினோம். அந்த சமயத்தில் பும்ரா சாதாரண வேகப்பந்து வீச்சாளரின் ரன் அப்பை வைத்திருந்தார். இப்போது போல குறைந்த தூரம் ஓடி வந்து பந்து வீசும் ஆக்ஷனை அவர் அப்போது கொண்டிருக்கவில்லை. அந்த போட்டியில் அவர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதன் பின் நாங்கள் 2016இல் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றோம். அப்போது இந்த இந்திய அணிக்கு யாராவது தேவைப்பட்டால் அது ஜஸ்பிரித் பும்ரா தான் என்று ரவி சாஸ்திரி பாயிடம் சொன்னேன். அப்போது ரவி பாய் அணியின் ஆலோசகராக இருந்தார். அவருடைய அதிர்ஷ்டத்தை பாருங்கள், மற்றொரு வீரர் காயமடைந்ததால் பும்ரா அணிக்குள் வந்தார். அப்போதிலிருந்து இப்போது வரை அவருடைய மனநிலைமையும் தன்னம்பிக்கையும் அவரை தனித்து நிற்க வைக்கிறது என்று இஷாந்த் சர்மா பேசியுள்ளார்.